யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நவராத்திரி பலகாரங்கள் உண்டான மோதகம் செய்ய போகிறோம். 2 விதமாக செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். முதலாவது நாங்கள் மோதகத்தை அவிக்க போகிறோம். சர்க்கரை, இது அவிச்ச கோதுமைமா, வறுத்த அரிசிமா, பயறு, தேங்காய்ப்பூ, நெய், சீனி, ஏலக்காய், உப்பு. வாங்கோ இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நாங்கள் இதில் ஓட்டு கரண்டி நெய்யை விட்டுட்டு இந்த ஏலக்காயை வறுக்க போகிறோம். இந்த ஏலக்காய் நல்லா பொறுமி வந்து கொஞ்சம் தோல் கொஞ்சம் நிறம் மாற இறக்குங்க. வெடித்து பறக்கும், கவனமாக இதை காணும். நாங்கள் இதை இறக்குறோம். இப்போ இந்த தாய்ச்சிகளை நாங்கள் பயிரை போட போகிறோம். இப்போ எங்களுக்கு எத்தனை சுண்டு வேணுமோ அத்தனை சுண்டை போட போகிறோம். இப்போ நாங்கள் 2 போடுறோம். இதில் மட்டத்துக்கு நாங்கள் மட்டத்துக்கு தண்ணி விட்டோம்னா காணும். தண்ணியை மட்டம் போட்டு பார்ப்ப பிறக்க வடிவா. நீங்கள் தண்ணியை கூட விட்டு வடித்து எடுக்காதைக்கும். இது இன்னும் ஒரு கொஞ்சம் மேலே நிற்கலாம். ஒரு உரங்குளத்துக்கிட்டவ மேலே நிற்கலாம். இவ்வளோ நீங்கள் சுடு தண்ணியை பக்கத்தில் வச்சுருங்கோ, காணாட்டி விடுங்கோ, வடிக்க வேணாம். இதில் நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பை போட்டுட்டு இதை மூடி விட போகிறோம். இப்போ நாங்கள் மூடிட்டோம். இந்த பயிரை வீட்டிலேயே கழுவி காய வச்சு வறுத்து குத்தி எடுத்து நாங்கள் இது அவியட்டும். நாங்கள் அதுக்கிடையில் இந்த சீனியையும் ஏலக்காயையும் போட்டு ஒருக்கா அரைப்போம். ஒரு சுற்றி எடுப்போம் 2ஐயும். இந்த சீனி வந்து கொஞ்சமாயும் போடலாம். ஆனால் இந்த சர்க்கரை போடையில் இப்போவும் சீனி கொஞ்சம் போட்டால் அதுண்ட சுவையில் சரியான வித்தியாசம் தெரியும். சர்க்கரை போடுற உணவுகளுக்கு சீனி கொஞ்சம் போடணும். நீங்கள் இது ஏலக்காயும் சீனியும் விளைச்சி கொண்டு வந்தாச்சு. பயிறு அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் நல்ல மெல்லிய நெருப்பில் விடுவாமணி விடக்கிற விடாது விடுவோம். நீங்கள் பக்கத்தில் சுடு தண்ணி வந்து வச்சுருந்தீங்கன்னாக்கா பயத்துக்கு தண்ணி காணாட்டியும் விடுங்கோ. வடிக்கிற மாதிரி விடாதிருக்கும். இது மெல்லிய நெருப்பிலேயே இருக்கட்டும். அது அவிஞ்சு கொண்டுருக்க நாங்கள் இங்கால கேத்தல்ல தண்ணியை வைப்போம் மாவை குழைக்கிறதுக்கு. நாங்கள் இதே முறைக்கா திறந்து பார்ப்போம். நெருப்பை பாருங்க இவ்வளோ இதில் எரியுது. சுற்றியான மெல்லிய நெருப்பில் எரியுது. தண்ணி வளத்துக்கு நிற்கிது. நல்லா கிளறிட்டு நல்ல மெல்லிய நெருப்பில் புழுங்க எரிக்கணும். அப்படியே மூடி விடுவோம். அப்போ 3/4 பதத்துக்கிட்ட அவிஞ்சிட்டு நீ அந்த தண்ணியும் அவிய மெல்லிய நெருப்பு வேணும். அவிஞ்சு கொண்டு வருது. அந்த தண்ணி வற்ற கணக்காக வரும். நெருப்பு மட்டும் நல்ல குறைவாக எரியுங்கோ. இப்போ நாங்களும் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறோம். இந்த அரிசி மாவில் 1.5 பணியாக வைப்போம் போடுவோம். அவிச்ச கோதம்பாவில் 1.5 பணி போடுவோம். மட்டும் கையை பாருங்க. 1 1.5. அப்போ நாங்கள் இதுக்கு அளவான உப்பு போட போகிறோம். அதுக்கு அளவான உப்பை போடுறோம். கொஞ்சம் மேல்மாக்கு கொஞ்சம் உப்பு. இந்த ஒரு 2 மேசக்கரண்டி நெய்யையும் இதுக்குள்ள விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுறோம். தண்ணி கொதிச்சோடனே எடுத்து கிளறுவோம். இது நாங்கள் கொழுக்கட்டையில் அவிக்கிறாண்டா அரிசி மா கூடவும் கோதுமை மா
குறையவும் போடுவோம். இது நாங்கள் இப்போ பொரிக்கவும் போகிறோம் இல்லோ, அப்போ கொஞ்சம் கூட கொதமாக போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா பொக்க கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் அடுப்பணி பாட்ட போகிறோம். அடுப்பணி பாட்டிட்டு தண்ணி அடித்து இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். நேராக அதுக்குள்ள விடாதீங்க. நாங்கள் எப்படி இடியப்பமாக குழைப்போமோ அதே மாதிரி செய்யப்போம். இடியப்பமாவும் நேராக விடுறதில்லை. இப்போ இந்த தண்ணியை விட்டு இந்த மாவை நாங்கள் குழைக்க போகிறோம். இந்த ஆக இருக்க மயம் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக குழைக்கணும். கொஞ்சம் அப்படியே இடியப்பமா மாதிரி குழைச்சி எடுங்கோ. நாங்கள் விட்ட தண்ணி காணும். அதோட மாவை அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ காயாமல் மூடி வச்சுட்டு எங்கள்கிட்ட பயிரை பார்ப்போம். அது மெல்லிய நெருப்பிலே இருந்து புழுங்கி கொண்டு இருக்குது. மெல்லிய நெருப்பை பாருங்க. அப்போ நாங்கள் நல்லா தண்ணியெல்லாம் பற்றிட்டு இது புழுங்கி இருக்குது. சாடி அடியில் சத்தம் கேட்கு. ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி ஒரு சொட்டும் இல்லை. இதை நாங்கள் இறக்கி அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு இதை இறக்கி வைப்போம். இது இப்படியே ஒரு பக்கத்தில் இருக்கிறது. நாங்கள் மற்ற அடுப்பை மூடி சர்க்கரையை காய்ச்சுவோம். 2.5 பனி பயிர் போட்டபடியாக 2.5 பனி சர்க்கரை போடுவோம். ரெண்டாவது பனி இன்னொரு 1/2 பனி போடுவோம். 1/2 பனி போடுறோம். ஒரு 100 கிராமு 50 கிராமுக்கிட்ட சீனியும் போட போகிறோம். இது தூள் சர்க்கரை என்றபடியாக நாங்கள் கொஞ்சம் வடித்து தான் விட போகிறோம். வெந்தளத்துக்கு தண்ணியை விட்டு இந்த சர்க்கரையை கறியை விட்டு வடிக்க போகிறோம். இப்போ சர்க்கரை கரைஞ்சிட்டு நாங்கள் இதை எடுத்து வடிக்க போகிறோம். இதுக்குள்ள மண் ஏதாவது இருந்தாலும் தூள் சர்க்கரையோடைய மணல் மாதிரி தான் சர்க்கரை பொங்கி வருது. நல்லா அடுப்பை குறைப்போம். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ நிப்பாட்டி போட்டு வடித்து போட்டு இப்போ இதில் ஊற்றியல் மண்கள் எல்லாம் அப்படியே நின்றும். இதை இப்படியே எடுப்போம். இதை திருப்பி இதை நாங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் பாக்குவோம். பாகுப்பதம் பெறட்டும். இப்போ சர்க்கரை கொஞ்சம் இந்த ஒட்டுற பதம் வந்துட்டுது. இது காணும். நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த எடுத்துருக்கீங்க. இந்த சர்க்கரையை நாங்கள் அடுத்து இதுக்குள்ளே விட்டு கிளறுவோம். இதை முழுக்க நாங்கள் விடுவோம். விட்டுட்டு இந்த ஒரு அடுப்புலையும் வச்சு கிளறுவோம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறினோம்னா இறுகி வந்து அதுக்கு வந்து அப்போ நாங்கள் இதற்கு இப்படியே அடுப்பில் வைப்போம். பெரிய உங்களுக்கு பெரிய கிளறக்கூடியண்டா அதுக்குள்ளேயே போட்டு கிளறி இருக்கலாம். 2-3 தடவை இது கொஞ்சத்தால் தண்டு வாரிலேயே இறுகிடும். கொஞ்சம் கொதிக்கத்துவாங்க. நாங்கள் தேங்காய் பூவையும் சீனி இதையும் போட்டு இறக்குவோம். தேங்காய் பூவை போட போகிறோம். ஒரு தேங்காய் இது ஒன்றாங்க. அப்படியே ஒரு தேங்காய் பூவையும் போடுவோம். போட்டுட்டு இப்போ நாங்கள் நிப்பாட்ட போட்டோம்.
அது ஆறு நல்ல பதமாக வரும் உங்களுக்கு. அது ஆறுனா உங்களுக்கு அதுக்குள்ள வைக்கக்கூடிய பதமாக வரும். இப்போ எல்லாம் எல்லாத்தோடையும் சேர்ந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த சீனியிலையும் போடுவோம். ஏலக்காயும் சீனியும் இது நாங்கள் அடுப்படி பாட்டி விட்டோம். இந்த இறக்கி வச்சோன்னே அந்த பாகு இறுக்கமாக வந்துடும் நல்லா. இப்படியே மூடி இறக்கி விடுவோம். இப்போ நாங்கள் இது நல்லா கிளறி விட்டுட்டோம். இது நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ள போட்டு ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு நாங்கள் இதிலே கொழுக்கட்டை பிடிப்போம், மோதகம் பிடிப்போம். இப்போ சின்ன கிண்ணி ஒன்று எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து உச்சி நல்லா உருட்டி போட்டு பேருந்து கிண்ணி ஒன்று செய்யுங்க. ஒரு கிண்ணம் அந்த கிண்ணத்தில் ஒவ்வொரு மடிப்பு போடுங்க. நீங்களும் இந்த கிண்ணத்தில் அந்த வாயை சின்ன நாக்குறீங்களப்ப எனக்கு இப்போ இந்த கிண்ணத்தில் வாயை நாங்கள் சின்ன நாக்குறோம். அதே இதுக்குள்ள போடுற தண்ணி வைக்க போகிறோம். இதை நாங்கள் எப்படி பிடிச்சு கொண்டு எப்படி சுற்றி சுற்றி செய்தோம்னா மூடிக்கொண்டு மேலால் வாய் ஒடுக்கமாக வரும். இப்படியே நாங்கள் எல்லா மோதகத்தையும் செய்து முடிப்போம். அப்படி செய்தோம்னா மோதகம் இந்த வடிவில் வரும். அப்படியே எல்லாத்தையும் செய்வோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிப்போம். ஒன்றொண்டா பிடிச்சி இப்போ பானையை நாங்கள் மூட்டை போடுறோம், அடுப்பில் எரிக்க போகிறோம். நான் இதில் ஆயில் பேப்பர் வண்டி விரிச்சிருக்கிறேன். அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது சுவமாக இருக்கும். அதுக்கு மேலே எண்ணெய் ஊசி இருக்கிறேன். எடுக்கிறது கொஞ்சம் சுவமாக இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே அடுக்கி விடுவோம். தண்ணி கொதிச்சிட்டு பூ வருது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே அடுக்க போகிறோம். ஒன்றொண்டா எடுத்து அடுக்குவோம். இதை இப்போ மூடி விடலாம். இதுக்களால் பூவை வேணும் தெரியும் அவிஞ்சது. திறந்தா பார்ப்போம் அவிஞ்சிட்டு உண்டு. பூவை வருது நல்லா. நல்லா அடுப்பை குறைங்கோ. வெக்க நல்லா அடிக்கும். தண்ணியை கொஞ்சம் தெளிப்போம். இப்படியே ஓண்டா இறக்குங்கோ. இப்படியே எல்லாத்தையும் இறக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து இறக்குங்கோ. இப்போ நாங்கள் தாச்சியை வச்சு பொரிக்க போகிறோம். தாச்சியை வச்சுட்டு பொரிக்கிறது வேலை பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒன்றொண்டா போட்டு பொரிப்போம். கொஞ்சம் நெருப்பாக குறையுங்கோ. போட்டா அப்புறம் நெருப்பு குறைக்கணும். இது கோயில்களில் செய்கிறாண்டா பெட்டியை தாச்சி வச்சு சுற்றி வரைந்து பொரிப்பினோம். மற்றது பெட்டியை பானை வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மோதிரத்தை போட்டு அவிச்சும் எடுப்பினோம். இதை எடுப்போம். நாங்கள் கூட மாவை குழைச்சிட்டோம்னா இதை பொரிச்செடுத்தா அடுத்த நாளும் இருக்கும். அவிச்சா அடுத்த நாள் இருக்காது. இப்படியே எல்லாத்தையும் பொரிச்செடுங்கோ. உருளம் காய்ச்சி நல்லா அவிஞ்ச ஆற விட்டுட்டு தான் நீங்கள் செய்ய துவங்குங்கோ. அப்போ நல்ல இறுக்கமாக நல்ல இதாக வரும்.